டெல்லி, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட வடமாநிலங்களில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தர காத்திருக்கிறார் நமது டெல்லி செய்தியாளர் ஸ்டீஃபன். வணக்கம் ஸ்டீஃபன். வடமாநிலங்களில் நில அதிர்வு ஏற்பட்டதாக தற்போது தகவல் வந்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். சரியாக எத்தனை மணிக்கு இந்த நில அதிர்வு ஏற்பட்டது உணர வந்தது ஸ்டீஃபன்? வணக்கம் வசந்த். ஹிந்து குஷ் மலைப்பகுதியை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளில் இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் தாக்கத்தின் காரணமாக, இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் பெரிய அளவில் இந்த நிலநடுக்கம் உணரப்படவில்லை என்றாலும் நிலநடுக்கமானது உணரப்பட்டிருக்கிறது. இது சரியாக 10 நிமிடத்துக்கு முன்னதாகத்தான் செய்திகள் வர துவங்கின. அப்போதுதான், அதாவது சரியாக 3:50 மணியளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக கிடைத்திருக்கிறது. இதனையடுத்து டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், அதே போன்று காஷ்மீர், ஸ்ரீநகர் உள்ளிட்ட பகுதிகளில் அந்த மாநில அரசுக்கு உள்துறை அமைச்சகமானது தற்போது பாதுகாப்பாக இருப்பதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான ஒரு உத்தரவினை தற்போது தெரிவித்திருக்கிறது. ஸ்டீஃபன், டெல்லியை பொறுத்தவரையில் குறிப்பாக எந்தெந்த பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டது ஸ்டீஃபன்? டெல்லி மட்டுமில்லாமல் டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளில் இந்த நிலநடுக்கமானது உணரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டெல்லியினுடைய மைய பகுதியில் இந்த நிலநடுக்கமானது ஒரு சில இடங்களில் உணரப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. டெல்லி மட்டுமின்றி டெல்லிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வட மாநிலங்களான ஹரியானா, பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களும் இந்த நிலநடுக்கத்திற்கு தற்போது இந்த நிலநடுக்கத்தை உணர்ந்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பாகிஸ்தான் எல்லை பகுதியில் இந்த நிலநடுக்கமானது அதிக அளவில் உணரப்பட்டிருக்கிறது. நான் முன்னதாக சொன்னது போல ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் எல்லையை ஒட்டிய பகுதிகளில் இந்த நிலநடுக்கமானது 6.2 ரிக்டர் அளவுகோலாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலநடுக்கமானது முக்கியமாக ஹிந்து குஷ் மலைப்பகுதியை மையமாக கொண்டுதான் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. உங்கள் தகவல்களுக்கு நன்றி ஸ்டீஃபன்.